ராஜினாமா பண்ண அந்த தொகுதியில் ராகவா லாரன்ஸை போட்டியிட வைக்க போகிறதா செய்திகள் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக நடிகர்களை முன் வச்சு அரசியல் செய்கிறது சரியா? ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்துக்கிட்டாலும் ரிஃபார்ம் ரெவல்யூஷன் 2 ஸ்டாண்ட் இருக்கும். நீங்கள் ரிஃபார்மையும் சூஸ் பண்ணலாம், ரெவல்யூஷனையும் சூஸ் பண்ணலாம். புரியுது. அவர் அப்போ ராகவா லாரன்ஸ் ரிஃபார்ம் கேட்டகரியில் வரவர். ரிஃபார்ம் பொலிட்டிக்ஸ் கீழே வராது, சோஷியல் சர்வீஸ். ஆமாம், அது சோஷியல், அதுக்கு ஒரு என்ஜிஓ போதும். ரிஃபார்ம் ஒர்க்கை பண்ணுறதுக்கு ஒரு என்ஜிஓ போதும். ஸோ சும்மாவே வாய்ப்பு கிடைச்சா ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கக்கூடிய பார்ட்டி காங்கிரஸ். அப்படியே இந்த அது என்ன ஒரு புழு அப்படி நம்ம உறிஞ்செடுக்க மேலே அட்டைப்பூச்சிமாங்க. இந்த குளத்துலலாம் நம்ம குளிக்கும் போது மேலாம் ஏறிடுவோம். அதனால ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. அது பவரை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி காங்கிரஸ். காங்கிரஸ் பார்ட்டி கூட இருக்கிற வரைக்கும் திமுகவை நீங்க பலவீனப்படுத்தலாம், அது முக்கியமான விஷயம். ஓகே, திமுகவுக்கு இப்ப அவங்களோட கையில இருந்த ஆயுதங்கள் ஒவ்வொன்றையா பறிச்சுட்டாங்க தாவிக. திமுக கிட்ட இப்போ ஒண்ணுமே இல்லை. நீங்க ஜென்சி மீட்டிங் நடத்துறது பிரயோஜனம் கிடையாது. ஆனா திமுக அந்த இமேஜை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றாங்க. திமுக எப்பவுமே ஒரு பயங்கரமான ஒரு அமைப்பு. ஒரு வீழ்ச்சி நடந்ததுன்னா உடனடியாக அதை சரி பண்றதுக்கு நிறைய வேலைகள் பண்ணுவாங்க. இந்த ஜென்சி கூட்டத்தால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு திமுக தெரியும். நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் நம்முடைய வலையொலி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால சேனலை புதுசா பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் விஜய் அவர்கள் போட்டி போட்டார். வெற்றி பெற்ற உடனே திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணார். ராஜினாமா பண்ண அந்த தொகுதியில் ராகவா லாரன்ஸை போட்டியிட வைக்க போகிறதா செய்திகள் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக நடிகர்களை முன் வச்சு அரசியல் செய்கிறது சரியா? ஆனால் அஃபிஷியல் நியூஸ் இல்லைல்ல. அஃபிஷியல் நியூஸ் இல்லை, ஆனால் அவங்க தரப்புல இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அஃபிஷியல் நியூஸ் இல்லாமல் நம்ம பேச முடியாது, அசீம் பண்ணிக்க முடியாது. எனக்கு தெரியல, அவர் இன்கேஸ் ராகவா லாரன்ஸ் அவங்க வேட்பாளராக போடுறாங்கன்னா, தாவேக்காவோட மற்ற வேட்பாளர்களும் பெரிய அரசியல் புரிதல் உள்ள ஆட்கள்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு அரசியல் பின்னணியிலிருந்து வரவங்க. சில பேருக்கு பெரிய அரசியலும் கிடையாது. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியில் இருக்காங்க. ஸோ ராகவா லாரன்ஸும் அந்த 200க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் ஒருத்தராக இருக்க போறாரு. பெரிய டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்க போறது இல்லை. ஸோ அதில் ஒன்றும் பெருசாக டிஸ்கஸ் பண்ண எதுவும் இருக்கிறதா தெரியல. ரெண்டாவது, எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நான் எப்பவும் எனக்கு பர்சனலாக எனக்கு என்ன படும்னா, அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணும்போது, ஒரு சோஷியல் சர்வீஸில் ஈடுபடும் போதெல்லாம் அதை ரொம்ப பர்சனலாக வச்சுக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். அதை பப்ளிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் யோசிப்பேன். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பாலா ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டினார்ல. ஆமாம், அவரோட விஷயமே என்னன்னா, அவர் ஒன்று பண்ணுறாருன்னா வெளிச்சம் போட்டு காட்டுறது. ஆமாம், அதை பற்றி நிறையா பேசுறது, ரீல்ஸ் போடுறது, அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது. அப்புறம் அங்கிருந்தா பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. இல்லை, அது ஒரு நாகரிகமும் கூட. கொடுக்கறது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம், வாங்குறவன் அந்த இடத்துல கூனி குறுகிற மாதிரியான ஒரு சூழல் வந்துடும். பிளஸ் அதுவுமே இப்போ நான் ஒன்று பண்றேன் அப்படின்றது நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றீங்கனால என்ன செய்ய முயற்சி பண்றீங்க? நான் நல்ல வேண்டதை வெளியில சொல்ல முயற்சி பண்றீங்க, அது தேவையில்லை. நம்ம இந்த மாதிரியான செயல்கள் மூலமா நம்ம ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய விஷயங்கள், ஒவ்வொரு நிமிஷமும் நான் என்ன பண்றோன்றதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஒர்த் என்ன அப்படின்றது தீர்மானிக்கப்படும். இந்த மாதிரி ரீல்ஸாலையும் வீடியோஸாலையும் அது தீர்மானிக்கப்படும். ஆனா தாவேக்காவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகவா லாரன்ஸ் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணவர், ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு நிறைய. நான் ஆக்சுவலா அங்கதான் வரேன் ஆக்சுவலா. ஸோ ராகவா லாரன்ஸும் நான் பார்த்தாலும் அந்த கேட்டகரியில ஃபிட் ஆகிற ஆளு. அது நான் இந்த ஜல்லிக்கட்டு டைம்ல நான் அதை பார்த்திருக்கேன். அப்ப நான் ஏதோ 80 lakhs ஸ்பெண்ட் பண்ணேன். என்னுடைய மனைவியோட தாலியா 80 lakhs 1 crore கிட்டவே ஏதோ 1 crore ரைட்டு. இப்போ ஒரு மூவ்மெண்ட் நடக்குதுன்னா அந்த மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க பப்ளிசிட்டி தரக்கூடாது. உங்களுக்கு உதவ விருப்பம் இருந்தால் சத்தம் இல்லாமல் உதவிட்டு போகணும். எனக்கு ஞாபகம் இருக்குங்க, என் கூட வேலை பார்த்த ஒரு பையன் அங்கே சாப்பாட்டுக்கு டிமாண்ட் இருக்குது நிறையா, ஏன்னா உள்ளே இருப்பாங்க, சாப்பாடெல்லாம் அங்கே இருக்காது. அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, அவனோட சொந்த காசை போட்டு பொட்டலம் வாங்கிட்டு போவான். இந்த வெரைட்டி ரைஸ்லாம் இருக்கும்ல, ஒரு 50 பொட்டலம் வாங்கிட்டு அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். அவன் யார்கிட்டையும் போய் சொல்லலை, அவன் பப்ளிசைஸ்லாம் பண்ணிக்கல. என் கூட வேலை பார்த்த பையன் அங்கே டக்குன்னு, ஆனால் இந்த மாதிரி மத்தியானம் ஆனால் டக்குன்னு கிளம்பி போயிடுவான். இல்லை நிறைய இந்த மாதிரி நான் ஃபேஸ்புக்கில் போஸ்ட்லாம் பார்க்குறேன், உணவு தேவை இருக்குது அப்படின்னு டக்குன்னு போய் பண்ணுவான். அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறான்ல, எதுக்காக அதை பண்ணுறான்?
அவனுக்கு அங்க நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். அதுக்கு வலு சேர்க்கணும். அங்க ஒரு 50 பொட்டலத்தை நம்ம போய் கொடுத்தோம்னா அந்த 50 பேரால நல்லா போராட முடியும், அங்க உட்கார முடியும், கலைஞ்சு போக மாட்டாங்க. அதுக்கு அவன் அந்த வேலையை பார்க்கறான். அதுதான் நம்மளுடைய எண்ணமா இருக்கணும். அதை தாண்டிட்டு அங்க ஒரு பெரிய ஈவென்ட் நடக்குது, அதுல நான் மைலேஜ் எடுக்கலாம்னு யோசிக்க கூடாது. கரெக்ட். அப்புறம் நீங்க பண்ணும்போது நாளைக்கு என்ன ஆகும்னா கணக்கு காட்டுங்கன்னு அடுத்து கேட்பாங்க. நீங்க 1 கோடின்னு சொல்லும்போது அப்புறம் கணக்கு காட்டுங்கன்னு கேட்பாங்க. இல்ல நான் பாட்டுக்கு சைலண்டா என்னால முடிஞ்சதை பண்ணிப்பேன், அதுக்கு நான் கிரெடிட் எடுக்க மாட்டேன், சைலண்டா போனா பிரச்சனையே இருக்காது. ஆனா நீங்க கிளைம் பண்ணும்போது உங்கள்கிட்ட கணக்கு கேட்பாங்க. நிச்சயமா 1 கோடின்றீங்கன்னா அப்ப கணக்கு காட்டுங்கம்பாங்க. அப்புறம் அது இருக்காது. அப்புறம் நீங்க எடுத்தது நான் இவ்வளவு செஞ்சேன், அதுக்கப்புறம் என்ன இப்படி அவமானப்படுத்துறாங்கன்றீங்க. நமக்கு யாரு கரெக்ட் தப்புலாம் தெரியாது. பட் பெஸ்ட் பிராக்டிஸ் என்னன்னா, ஒண்ணு பண்றோம்னா சத்தம் சைலண்டா பண்ணிட்டு போங்க. ஆமா. சோ ராகவா லாரன்ஸ் அவர்கள் அந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. 1. 2வது, அரசியலை நான் எதிர்பார்க்கிறது அரசியல்வாதிகள். ராகவா லாரன்ஸ் அவர்கள் ரிஃபார்ம், இப்ப நான் சின்ன வயசுல ஒரு கம்யூனிஸ்ட் புக் ஒன்று படிச்சிருக்கேன். அந்த பழைய ப்ராக்ரஸ் பப்ளிஷர்ஸ் இருக்குல்ல, யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்து நிறைய வரும். நீர் பப்ளிகேஷன், நீர், அப்புறம் ப்ராக்ரஸ், அப்புறம் வேற நிறைய முன்னேற்ற பதிப்பகம் தான் ரொம்ப ஃபேமஸ். NCBHல அப்ப நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு கிடைச்சது மார்க்ஸோட கலெக்டட் ஒர்க்ஸ். இதெல்லாம் ரொம்ப சீப்பான பிரைஸ்ல 10 ரூபாய்க்கு பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சிகப்பு கலர் அட்டை போட்டு சின்ன சின்ன புத்தகங்கள். நான் சொல்றது மார்க்ஸோட கலெக்டட் புக்ஸ் நான் வாங்கிட்டேன். மொத்தமா. ஆமா, செலவு. அதுல வந்து ஒரு 4-5 புக்ஸ் தவிர மோஸ்ட்லி எல்லா புக்ஸுமே அதுல இருக்கும். அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக் என்னன்னா, மார்க்சிசம் ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு புக்கு. இந்த பிக்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுல ஒரு நல்ல ஒரு விஷயம் கொடுப்பாங்க. ரிஃபார்ம், ரெவல்யூஷன் 2 கேட்டகரி இருக்கு. ரிஃபார்ம்ன்றது என்னன்னா, இன்னைக்கு ஒருத்தன் பிரச்சனையில இருக்கான் அப்படின்னா அவனோட இன்னைய பிரச்சனை இன்னைக்கே நம்ம தீர்த்து கொடுத்துரு. அவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தோம்னா இன்னைக்கு பிரச்சனை அவனுக்கு இன்னைக்கு முடிஞ்சிடும். ஓகே. ரெவல்யூஷன் என்னன்னா, இன்னையோட அந்த பிரச்சனையை நம்ம அந்த டக்குன்னு நம்ம கொடுத்து தீர்க்கிறது கிடையாது, அவனுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் நோக்கி நம்ம கொண்டு போறது. அது ரெவல்யூஷன். இந்த ரிஃபார்ம் என்ன பண்ணுன்னா, அந்த ப்ரெஷர் குக்கர்ல கூடிய ப்ரெஷரை வெளியே விட்டுக்கிட்டே இருக்கும். அவனுக்கு நீங்க இன்னைக்கு தேவையை பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா அவன் சண்டைக்கெல்லாம் போக மாட்டான். ரைட், இன்னைக்கு தேவை பூர்த்தி ஆகிருச்சு, நம்ம சைலண்டா போயிடலாம். ஆனா ரெவல்யூஷன்ன்றது என்னன்னா, இன்றைய தேவையை விட நாளைக்கு நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், சிஸ்டமை சேலஞ்ச் பண்ண வைக்கணும். சோ ரிஃபார்ம் வேற, ரெவல்யூஷன். நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இந்த சிஸ்டம் தான், இந்த சிஸ்டத்தை மாத்த என் கூட வான்னு அவனை கூப்பிடணும். சோ அவங்க அந்த புக்ல என்ன போட்டிருக்குன்னா, ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்துக்கிட்டாலும் ரிஃபார்ம், ரெவல்யூஷன் 2 ஸ்டாண்ட் இருக்கும். நீங்க ரிஃபார்மையும் சூஸ் பண்ணலாம், ரெவல்யூஷனையும் சூஸ் பண்ணலாம். புரியுது. அவர் அந்த அப்ப ராகவா லாரன்ஸ் வந்து ரிஃபார்ம் கேட்டகரியில வரவர். ரிஃபார்ம் வந்து பொலிட்டிக்ஸ் கீழே வராது, சோஷியல் சர்வீஸ். ஆமா, அது சோஷியல். அதுக்கு ஒரு NGO போதும். ரிஃபார்ம் ஒர்க் பண்றதுக்கு ஒரு NGO போதும். ரெவல்யூஷன் பண்றது தான் பொலிட்டிக்கல் பார்ட்டி தேவை. ஸோ அதனால நான் பார்த்த அளவில் ராகவா லாரன்ஸோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கிடையாது, ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த சோஷியல் சர்வீஸ், ரிஃபார்ம் சார்ந்த விஷயங்களா இருக்கு. டிவிகேவை பொறுத்தளவில் பெரிய முரண் அதில் இல்லை. அங்கே இருக்கிற நிறைய பேர் அந்த கேட்டகரி தான். ஸோ அதனால டிவிகேவுக்கு ஒரு மேபி பெர்ஃபெக்டான ஃபிட்டாக இருப்பார். பட் நீங்கள் கேட்டனால நம்ம இந்த ஆங்கிள்லாம் நம்ம கரெக்ட். ஓகே, இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வரல. ஆமாம், ராகவா லாரன்ஸ் கேண்டிடேட் நமக்கு தெரியல. ஸோ இவ்வளோ பேசுறது கூட கரெக்டாக இருக்காது. இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வரல. ஆனால் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம். ஆமாம், இவ்வளோ கூட பேசிடக்கூடாது நம்ம. சரி, அடுத்து வந்து CV சண்முகம் தன்னுடைய மாநிலங்களவை பதவியை ராஜினாமா செஞ்சதுனால ஒரு மாநிலங்களவை பதவி வந்து தமிழ்நாட்டுக்கு காலியா இருக்கு. அந்த பதவியை தாவேகா வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அந்த மாநிலங்களவைக்கு வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறாரு. தொடர்ச்சியாக தாவேகா காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன காட்ட விரும்புறாங்க? நாங்க வந்து பாஜகவிற்கு எதிரானவர்கள், இங்க பாருங்க நாங்க வந்து காங்கிரஸ் கூட தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்ட முயற்சி பண்றாங்களா இப்படிப்பட்ட செயல்பாடுகளால? இப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் பார்ட்டி பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற சைஸை விட பல மடங்கு அதிகமான டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பார்ட்டி. அது உண்மை. அவங்க பலத்தை மீறி அதிகமான அதிகாரத்தை உறிஞ்செடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தும் உண்டு. 2011 நம்ம பார்த்தோம், திமுகவை விட்டு நெருக்கி பிடிச்சி பண்ணதான் நமக்கு தெரியும். 2011 நமக்கு தெரியும். இப்பவும் நம்ம பார்த்தோம், 2026 லேஸ்ட்லாம் அவங்க விட்டு கொடுக்கல. அவங்க இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த இடத்துக்குலாம் போயிருக்கு. இவ்வளவு தூரம்லாம் பேசக்கூடாது. ஆக்சுவலா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பேஸும் கிடையாது, பெரிய டால் லீடர்ஸ் யாரும் இங்க தமிழ்நாட்டில் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களால தமிழ்நாட்டுக்கு பெரிய தொல்லைகள் தான் வந்திருக்கு. திமுக கூட்டணிக்கும் அது பெரிய ஒரு லைபிலிட்டி தான் நிறைய நேரங்கள்ல. ஆனாலும் அவங்க சக்தியை மீறி நிறைய விஷயங்களை செஞ்சிருவாங்க. இந்த வேலையை தாவேகா கிட்டையும் அவங்க பண்ணுவாங்க. நம்ம தாவேகா கிட்ட இப்ப இருக்கிறனால ஏதோ தாவேகா அவங்களுக்கு ஃப்ரீயா பண்றாங்க
இவங்க சும்மா இருக்காங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இவங்க அவங்க சக்தியை மீறி நிறைய விஷயங்களை தாவேகா கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, தாவேகா கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வாங்குவாங்க, அதை அவங்க பண்ணதான் செய்வாங்க. அது ஏன் நடக்குதுன்னா தாவேகா காங்கிரஸை நம்பி இருக்காங்க. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். 5 சீட் வச்சிருக்காங்க. அது திமுக தயவுல ஜெயிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். 5 சீட் காங்கிரஸ் கிட்ட இருக்கு. அந்த 5 சீட் தாவேகாவுக்கு இன்னைக்கு தேவை. தாவேகா அந்த 5 சீட்டை நம்பி இருக்காங்க. ஸோ சும்மாவே வாய்ப்பு கிடைச்சா ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கக்கூடிய பார்ட்டி காங்கிரஸ். அப்படியே இந்த அது என்ன ஒரு புழு அப்படி நம்ம உறிஞ்செடுக்கும் ரத்தத்தை சொல்லுவாங்க, அட்டைப்பூச்சிமாங்க. அந்த குளத்துல எல்லாம் நம்ம குளிக்கும் போது மேலாம் ஏறிடுவாங்க. ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. அது பவரை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி காங்கிரஸ். பாருங்க, பீகார்ல நம்ம பார்த்தோம், தேஜஸ்வி யாதவ்லாம் வெக்ஸ் ஆயிட்டார் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். படாத பாடுபடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா 10க்கு கீழே. ஸோ அதனால இங்கேயும் அவங்க லேசா விட்டுற மாட்டாங்க, சும்மாவே தாவேக்காவை விட மாட்டாங்க. இப்ப தாவேக்கா அவங்க நம்பியும் இருக்காங்க. அதனால நல்லா பிடிச்சி முடிஞ்ச அளவுக்கு உறிஞ்சு எடுப்போம் தாவேக்காவை. எதையும் சும்மா விட்டுற மாட்டாங்க அவங்க. அதனால அந்த வேலையை தான் அவங்க பாக்குறாங்க. 2வது, தாவேக்காவுக்கு நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸோட தேவை இருக்கு. திமுகவுக்கு ஏன் காங்கிரஸோட தேவை இருந்தது? ஏன்னா நாங்க மைனாரிட்டிஸுக்கான காவலர்கள், பாஜக எதிர்ப்பாளர்கள், இந்தியா அலையன்ஸ்ல நாங்க இருக்கோம். இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு மெடல் மாதிரி. காங்கிரஸ் பார்ட்டியை கட்சியில வைக்கிறதால பிரோஜனம் இருக்கோ இல்லையோ, அது ஒரு மெடல் மாதிரி. அந்த மெடலை நீங்க வச்சுக்கிட்டு பெருமையா நீங்க சொல்லிக்கலாம், நெஞ்சு நிமித்தி நடக்கலாம். நாங்க பாசிச எதிர்ப்பாளர்கள், நாங்க பாஜக எதிர்ப்பாளர்கள் நீங்க சொல்லிக்கலாம். தாவேக்காவுக்கும் அந்த யூஸ் இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டி கூட இருக்கிற வரைக்கும் திமுகவை நீங்க பலவீனப்படுத்தலாம், அது முக்கியமான விஷயம். ஓகே, திமுகவுக்கு இப்ப அவங்களோட கையில இருந்த ஆயுதங்கள் ஒவ்வொன்றையா பறிச்சுட்டாங்க தாவேக்கா. திமுக கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்லை. அப்ப திமுகவை மீண்டு வர விடாம ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கும் காங்கிரஸ் ரொம்ப அவசியம். இப்ப மைனாரிட்டி ஓட்ஸை பிடுங்கியாச்சு, அந்த தலித் இமேஜை உடைச்சாச்சு, அப்படி ஒவ்வொன்றையா அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. சோசியல் ஜஸ்டிஸ் இமேஜ் இருந்தது. நாங்க 8 பேருக்கு 8 பேருக்கு 8 தலித்துக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்துருக்கோன்றாங்க. நீங்க எவ்வளவு பேர் கொடுத்துருக்கீங்க வரைக்கும்ன்றாங்க. அடுத்தது அது கேள்விக்கு வாயே திறக்க முடியல. அதிகமான பெண் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்ப சோசியல் ஜஸ்டிஸ் அதுன்னு பேசினதெல்லாம் உடைச்சாச்சு. ஸோ அப்ப திமுக கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களையும் பறிச்சாச்சுன்னா திமுக பலவீனப்பட்டுருவாங்க. திமுக அந்த இடத்துல உட்கார வைக்கணும். ஓகே, மீண்டு வர விடக்கூடாது. அப்ப அதுக்கும் காங்கிரஸ் தேவை. காங்கிரஸை விட்டா வேற ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப திமுகவை மீண்டு வர விடாம செய்யறதுக்காக காங்கிரஸ் கட்சிக்கு தாவேக்கா இந்த அளவிற்கான வாய்ப்புகளை வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா காங்கிரஸுக்கு ஒரு நேஷனல் லெவல் எதிர்பார்ப்பு இருக்கு. அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒரு புதிய கூட்டணியவே உருவாக்குனாங்க. திமுக அதுல ஒரு முக்கியமான அங்கம். இப்ப இவங்க திமுக கூட இருந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டு தாவேக்கா கூட போனதுனால அடுத்து நடக்க போற இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்காது அப்படின்னு சொல்லிட்டாங்களே, இது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய லாஸ் தானே? இப்ப காங்கிரஸ் பார்ட்டிக்கு திமுகன்ற கட்சி தேவை கிடையாது. காங்கிரஸுக்கு திமுகவோட சீட்ஸ் தான் தேவை. திமுக கையில இருக்கக்கூடிய சீட்ஸை தாவேக்கா வச்சு ஜெயிக்க முடியும்னா திமுக தேவையே இல்லையே. இப்ப இன்னைக்கு காங்கிரஸுக்கு திமுக எம்பிஸுக்கான தேவையே கிடையாது. மேபி பிஜேபிக்கு வேணா இருக்கலாம், காங்கிரஸுக்கு பெரிய தேவையெல்லாம் இல்லை. காங்கிரஸ்க்கே மொத்தம் 100 சீட் தான் இருக்கு. 29ல காங்கிரஸ் திரும்ப தலையை தூக்கலான்னு யோசிப்பாங்க. ஆமா, அப்ப திமுக அந்த இடத்துல தேவை. ஆனா திமுக செய்யற அதே வேலையை தாவேக்கா வச்சு செய்யலாம்னு அவங்க யோசிப்பாங்க. ஆனா இப்ப தாவேக்கா இந்தியா அலையன்ஸ்குள்ள வருமானதெல்லாம் பெரிய கேள்விதான். ஏன்னா பாஜகவும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சியை இவரை வச்சு வளர்க்கறத பாஜக எப்படி அலோவ் பண்ணுன்னு தெரியாது. ஸோ அதனால தாவேக்கா இப்போதைக்கு பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்காங்க. டெல்லிக்கு போனப்ப விஜய் அவர்கள் மோடி அவர்களை சந்திக்கிறார். ஆனா காங்கிரஸ் லீடர் சந்திக்கல. நான் அதை எப்படி பாக்குறேன்னா ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலான்னு பாக்குறாங்க. காங்கிரஸோட நாங்க ரொம்ப க்ளோஸா இருக்கோன்ற மாதிரி எதையும் காட்டிக்க விரும்பல. ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாக்கு வரும்போது ராகுல் காந்தி அவர்கள் விஜயோட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி காட்டிக்க முயற்சி பண்றாரு. ஆனா விஜய் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு. அவர் பெருசா கிட்டலாம் நெருங்க விரும்பல. ஸோ எனக்கு என்னமோ விஜய் அவர்கள் அதுல கொஞ்சம் கவனமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால எதுக்கு நான் சொல்றேன்னா இந்தியா அலையன்ஸுக்கு தாவேக்கா போகுமான்றது நமக்கு தெரியல. ஆனா காங்கிரஸ் அதை முயற்சி பண்ணுவாங்க. இங்க நம்ம இப்போதைக்கு நமக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சாச்சு தமிழ்நாட்டுல. அந்த பார்ட்னரை அடுத்தது இந்தியா அலையன்ஸ்குள்ளேயும் கொண்டு வரணும். இந்தியா அலையன்ஸ்குள்ள அந்த பார்ட்னரை கொண்டு வந்தாச்சுன்னா திமுகவோட தேவையே இல்லையே தாவேக்காவுக்கு. சாரி, காங்கிரஸுக்கு தேவை இல்லையே. திமுகவை விட பெட்டரான ஒரு பார்ட்டி வச்சு ரிப்ளேஸ் பண்ணியாச்சு இன்னைக்கு இருக்கிற சூழல்ல.
புரியுது. ஆனா எப்படியுமே திமுக பண்ண விஷயங்களெல்லாம் நீங்க தாவே கட்டுறது எதிர்பார்க்க முடியாது. அது கரெக்ட். பாசிச எதிர்ப்புன்றது, அந்த எதிர்ப்பு இந்த எதிர்ப்புலாம் பேசுறது, இவரு பாஜகன்ற பேரை கூட சொல்லல, அந்த இதை நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஆனா குறைந்தபட்சம் அலையன்ஸுக்கு வந்துட்டா தப்பிச்சிருவாங்க காங்கிரஸ். அந்த டேமேஜ் கம்மியாயிரும். திமுக வெளியே தூக்கி போட்ட அந்த டேமேஜ் இருக்குல்ல, அதனால வரக்கூடிய டேமேஜ் இருக்குல்ல, அதை கம்மி பண்ணிடலாம். ஓகே, அதை செய்ய முயற்சி பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு கை கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா தாவேக்காவும் பார்த்தோம்னா கொஞ்சம் நழுவுற மீனா தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப கவனமா தான் இருக்காங்க இந்த மாதிரி விஷயம். கூடவே இருந்தாலும் அவங்க கூட ரொம்ப ஒட்டிலாம் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க அவங்க. நான் பார்த்ததுல என்னன்னா, சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அவங்களுக்கு பயங்கரமா இருக்கு. நம்ம சர்வைவ் ஆயிரணுன்றதுல கவனமா இருக்காங்க. அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப பார்த்தோம், அந்த ஒரு மாசத்தையும் நம்ம பார்த்தோம். அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. குதிரை பேரம் உட்பட எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப ரூல் சிம்பிள் தான். இந்த கேமோட ரூல் உயிர் வாழணும், அவ்வளவுதான். சர்வைவல் தான். என்ன வேணாலும் நான் அதுக்கு பண்ணுவேன். அது அங்கேயும் பொருந்தும். நீங்க பாஜகவையும் டீல் பண்ணும், காங்கிரஸையும் டீல் பண்ணும். நீங்க தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கணும்னா காங்கிரஸ் உங்களுக்கு தேவை. ஆனா நீண்ட நாட்கள் நீங்க ஹெல்தியா இருக்கணும்னா, தாக்கு பிடிக்கணும்னா பாஜக கிட்டயும் நம்ம பகைச்சிக்க முடியாது. அப்ப ரெண்டையும் நீங்க பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, அதை எப்படி தாவேகா பண்ண போறாங்கன்னு நம்ம பார்ப்போம். சரி, இறுதி கேள்வி. சில நாட்களுக்கு முன்னாடி திமுக ஜென் ஜி மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பல ஜென்சி கிட்ஸ் வந்து திமுக தோல்விக்கு வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. மீண்டும் ஒரு முறை திமுகவை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்கு எங்களாலான பங்களிப்பையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறுபடியும் திமுக வந்து மீண்டு எழ முயற்சி பண்ணுதா? அதாவது அடுத்த தலைமுறை மத்தியில் இந்த திராவிட சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணுதா? இப்போ இந்த திமுகலையும் சரி, கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்லையும் சரி, நிறைய பேர் பார்த்தோம்னா லெனின் பேர் வச்சிருப்பாங்க, மார்க்சின் பேர் வச்சிருப்பாங்க. அப்புறம் ஈவேரா வந்து ரஷ்யானே பேர் வச்சிருக்கிறாரு குழந்தைங்களுக்கு. இந்த நிதின்ற பேர், இந்த மாதிரிலாம் பேர் வச்சாலே கலைன்ற பேர் வச்சிருப்பாங்க. வச்சாலே ஓகே, இவங்க வந்து பார்த்தோம்னா திமுக பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க, ஒரு கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த பசங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவோட அந்த வளர்ப்பின் பேர்ல வளர்ந்து வந்திருப்பாங்க. அவங்களோட ஐடியாஸ்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்துருப்பாங்க. அவங்களும் ஓரளவுக்கு முற்போக்கு, கம்யூனிசம், பெரியாரியம், அம்பேத்கர்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் அதை மீறியும் வருவாங்க. என்னை பொறுத்தளவுல அம்மா அப்பா ஒரு சித்தாந்தத்தை நமக்கு கொடுக்குறாங்கன்னா அதை உள்வாங்கிக்கணும். ஆனால் அதை தாண்டி நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கணும்னு தான் நான் யோசிப்பேன். ஆனால் நிறைய பேர் பார்த்தோம்னா நிறைய இந்த முற்போக்கு ஃபேமிலிஸ் வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்களும் அவங்க அம்மா அப்பா மாதிரி முற்போக்காளர்களாகவே இருப்பாங்க. இந்த ஜென்சி கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் தெரிஞ்சது. திமுக காரங்களோட குழந்தைங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. அதை தாண்டி ஏன்னா அவங்க பேசுற டோன்லயும் நமக்கு தெரியும்ல. ஆமா, கொத்தொடுமையா இருக்கிறது பெருமை அப்படிங்கிறாங்க. ஒரு 20-21 வயசு பையன் வந்து அம்பேத்கரியம், பெரியாரியம் அது இதெல்லாம் வரிசையா சொன்னாலே ரைட்ரா, இவங்க அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்காங்கன்றது தெரியும். அதனால இப்ப இந்த குரூப் இங்க சிக்கல் கிடையாது. அந்த குரூப் எப்படியுமே திமுக தான் ஓட் போட போறாங்க. இப்ப சிக்கல் என்னன்னா, ஏன் ஜென்சி உங்களுக்கு ஓட் போடாம விஜய்க்கு ஓட் போடுறாங்க? சிக்கல் என்னன்னா, நீங்க குடும்ப அரசியல் பண்றீங்க, கரப்ஷன் பண்றீங்க, நீங்க பேசக்கூடிய அரசியல் அவங்களுக்கு ஏற்புடைய அரசியலா இல்ல. இதெல்லாம் நீங்க மாத்தினீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஓட் போட போறாங்க. இதுக்கு இந்த ஜென்சி மீட்டிங்லாம் தேவையே இல்லை. ஆனா திமுக எப்படி அந்த குடும்ப ஆதிக்கத்தெல்லாம் விட்டு கொடுத்தீங்கன்னா திமுக அது எப்படி அதை அவங்க ஒத்துப்பாங்க? அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதனால ஜென்சிஸும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க ஜென்சி மீட்டிங் நடத்துறது பிரயோஜனம் கிடையாது. ஆனா திமுக அந்த இமேஜை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றாங்க. திமுக எப்பவுமே ஒரு பயங்கரமான ஒரு அமைப்பு. ஒரு வீழ்ச்சி நடந்ததுன்னா உடனடியாக அதை சரி பண்றதுக்கு நிறைய வேலைகள் பண்ணுவாங்க. இந்த ஜென்சி கூட்டத்தால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு திமுகவுக்கு தெரியும். இருந்தாலும் எங்க பின்னாடியும் ஜென்சி கிட்ஸ் இருக்கிறாங்கன்றத காட்டிக்கிறாங்க. அவங்க என்னன்னா, நாங்க செயல்படுறோம் உடனேன்னு காட்ட முயற்சி பண்றாங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இதுதான் பிரச்சனை, அந்த பிரச்சனையை நாங்க சால்வ் பண்ண போறோம், அதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம்னு காட்டுறாங்க. ஓகே, இது ஒரு சும்மா இது ஒரு நரேட்டிவ் தான், வேற ஒண்ணும் கிடையாது. மத்தபடி இந்த மீட்டப்பால ஜென்சி கிட்ஸ் பெரிய அளவுக்கு அட்ராக்ட் பண்ண முடியாது. நீங்க ஜென்சி கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணணும்னா நீங்க உங்களை முதல் திருத்திக்கணும். அது போக நீங்க ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ஒன்றும் அட்ராக்ட் பண்ண வேண்டாங்க. நீங்க பண்ண வேண்டியது ஒழுங்கான ஆட்சி கொடுத்துருக்கணும். 5 வருஷம் ஒழுங்கா ஆட்சி பண்ணியிருந்தீங்கன்னா எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு ஓட் போட போறாங்க. வாரிசு அரசியல் செஞ்சிருக்க கூடாது. ஆமா, வாரிசு அரசியல் இருக்குனால நீங்க ஒழுங்கா ஆட்சி பண்ணணும்னு அர்த்தம். கரெக்ட் இல்ல? ஸோ அதனால நீங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா பண்ணீங்கன்னா மக்கள் ஓட் போட போறாங்க. ஜென்சி அந்த ஜீலாம் ஒன்றும் கிடையாது, மக்கள் தான். மக்கள் நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு கிடைச்சிருக்கும். நீங்க ஒழுங்கா இருந்தா உங்களுக்கு ஓட்டு கிடைக்கல. ஓகே, இன்ஃபேக்ட் இப்ப திமுக ஏதோ பார்க்கும்போது 50 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிட்டாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க நல்லா கேர்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா திமுக வேண்டாம்னு நினைச்சவங்க தான் அதிமுக ஓட் போட்டிருக்காங்க. திமுக வேண்டாம்னு நினைச்சவங்க தான் டிவிக்கு ஓட் போட்டிருக்காங்க.
ஸோ திமுக வேண்டாம்னு நினைச்சவங்களோட ஓட்டு 2ஆ உடைஞ்சதுக்கு அப்புறமும் திமுகனால 50+ தான் வாங்க முடிஞ்சிருக்கு. அப்ப திமுக வேண்டாம்னு நினைச்சவங்க ஒரு கட்சிக்கு கீழே வந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? திமுக வாஷ் அவுட் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சியை நீங்க உருவாக்கிருக்கீங்க. இப்போ வந்து மார்ஜின் கூட வந்து ரொம்ப அதிகமா இல்ல, 3000 2000 அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏவா வேலுக்கு எல்லாமே 3000 தான். அவர்லாம் வந்து பெரிய லெஜெண்ட்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜெயிச்சது பாத்தீங்கன்னா 3000 ஓட்டு 2000 ஓட்டுல தான் ஜெயிச்சிருக்காரு. ஓட்ஸ் மட்டும் கன்சாலிடேட் ஆயிருந்ததுன்னா, இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி பரவலா எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா, அதிமுக பிரதான திராவிட எதிர்கட்சியா இருப்பாங்க, திராவிட எதிர்ப்பு கட்சி, ஐ மீன் திமுக எதிர்ப்பு கட்சியா இருப்பாங்க. அதிமுகவோட ஓட்டை தாவேக்கா உடைப்பாங்கன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா நடந்தது என்னன்னா, தாவேக்கா பிரதான திமுக எதிர்ப்பு கட்சியா இருந்தாங்க, அதிமுக அவங்க ஓட்டை உடைச்சிருக்காங்க. இந்த உண்மை எலெக்ஷனுக்கு முன்னாடியே மக்களுக்கு தெரிஞ்சிருந்ததா யாரும் அதிமுக ஓட் போட்டிருக்க மாட்டாங்க, எல்லாம் தாவேக்கா ஓட் போட்டிருப்பாங்க. கரெக்ட். பட் தாவேக்கா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றது யாரும் எதிர்பார்க்கல. தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்களே தாவேக்கா ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த ஒரு புரிதல் வந்திருந்தா தாவேக்கா கிட்ட எல்லா ஓட்ஸும் கன்சாலிடேட் ஆயிருக்கும். புரியுது. அதனாலதான் ரீஎலெக்ஷனுக்கு எல்லாம் பயந்தது. கரெக்ட். அது அதிமுகவையும் காலி பண்ணிரும், திமுகவையும் காலி பண்ணிரும், மொத்தமா தூக்கி சாப்பிட்டுருவாங்க. ஆமா. சோ அப்ப இந்த அளவுக்கு நீங்க சூழலை போக விட்டுருக்கீங்க. அது இதெல்லாம் நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஏதோ பார்க்கும்போது திமுக 2வது மிகப்பெரிய கட்சியா தோற்றம் அளித்தாலும் அது போலியான நம்பர். அது திமுக எதிர்ப்பு வாக்குகள் 2ஆ உடைஞ்சதுக்கு அப்புறமும் இவங்களால இவ்வளவுதான் வாங்க முடிஞ்சிருக்கு. அந்த ஓட்லாம் கன்சாலிடேட் ஆயிருந்தா ஃபுல் ஸ்வீப்பா இருந்திருக்கும், திமுக வைப் அவுட் பண்ணிருப்பாங்க. கரெக்ட். அதனால இந்த அளவுக்கு உங்க மேல மக்களுக்கு கோபம் இருக்குன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு மேல கோபம் இருந்தா, முதல் கட்சியும் திமுக எதிர்ப்பு கட்சி, 3வது அந்த கட்சியும் திமுக எதிர்ப்பு கட்சி. ஆமா. அப்ப உங்க மேல எந்த அளவுக்கு மக்களுக்கு கோபம் இருக்கு, அவ்வளவு ஓட்டு இருக்கு. திமுக எதிர்ப்பு ஓட்டு அந்த அளவுக்கு இருக்கு, என்டிகேக்கும் அதே ஓட்டு. ஆமா. இப்படி ஏகப்பட்ட கட்சிகள் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கினதுக்கு அப்புறமும் நீங்க 2வது இந்த 50 சீட் தான் ஜெயிக்கிறீங்க, நீங்க 50 to 60 தான் ஜெயிக்கிறீங்க. அதனால எவ்வளவு கோபம் மக்களுக்கு உங்க மேல இருந்திருக்கும். கரெக்ட். புரியுது. அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ணாம உட்காந்துக்கிட்டு இன்ஸ்டானால தோத்தோம், ஜென்சியால தோத்தோம், ஜென்சி மீட்டிங் நடத்தணும்னு எல்லாத்தையும் வந்துருவாங்க, கொத்தடி பண்றாங்க. கொத்தூஸ், நான் கொத்தூசா இருக்கிறது பெருமை அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னே தெரியாம அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப முதல்ல உங்க ஜென்சிக்கு நீ ட்ரைனிங் கொடுக்கணும். கரெக்டா சொன்னீங்க. சரி, பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.